இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பதன் மூலமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று ராஜ்யசபாவில் திமுக வலியுறுத்தியது. ராஜ்யசபாவில் முக்கிய பிரச்சினைகள் மீதான குறுகிய விவாதத்தில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து திமுக, அதிமுக உறுப்பினர்கள் பேசினர். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை காப்பாற்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருச்சி சிவா நன்றி தெரிவித்தார். நவம்பர் 22ஆம் தேதியன்று 3 படகுகளில் சென்ற 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றதை சுட்டிக்காட்டிய சிவா, இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் மற்றும் 75 விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பது ஒன்றே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் தெரிவித்தார். After that, when they were out for fishing last Saturday on 22nd of November, 3 boats did not return and 14 fishermen were missing. And it came to be known that again the Sri Lankan Navy has apprehended 14 fishermen and have captured 3 boats. So already 24 fishermen are languishing in the prison of Sri Lanka for the past 2 months, and 75 boats have been captured, and 3 more now, 78 boats. Sir, I would urge the government of India to immediately take initiatives and to move with the highest authorities to release the boats and the fishermen, as well as to retrieve Kachativu, which is the only solution. இலங்கை கடற்படையின் சிறைப்பிடிப்பு நடவடிக்கை தொடர்ந்தால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கும் பாரம்பரிய உரிமையும் பறிபோய்விடும் அபாயம் இருப்பதாகவும் திருச்சி சிவா கவலை தெரிவித்தார்.